ஹாய் எவ்ரி ஒன், ஐ ஹோப் யூ guys are doing well. ஸோ தட் நம்மளோட ஆலப்பே ட்ரிப் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி வந்து முடிஞ்சுது. நீங்கள் இன்னும் நம்ம ஆலப்பே ட்ரிப்புக்கான வீடியோ பார்க்காட்டி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை தொட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஆலப்பே ட்ரிப் வந்து முடிச்சிட்டோன்னே கன்னியாகுமரிக்கு வந்து கிளம்பியாச்சு கைஸ். போகிற வழியிலேயே நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போகிற ஃபெரியோட டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. ஆன்லைனில் 300 ருபீஸ்க்கான ஸ்பெஷல் ஃபெரி டிக்கெட் தான் வந்து நமக்காண்டி புக் பண்ணியிருக்கு. ஸோ நைட்டு கொஞ்சம் நேரம் கன்னியாகுமரியில் சுற்றிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியாச்சு கைஸ். காலையில் எழுந்திரிச்சு பார்த்துட்டோன்னே சன்ரைஸ் வந்து நம்ம ரூமில் இருந்தே தெரியுற மாதிரி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். காலையில் ஸ்க்ரீனை திறந்து விட்டு பார்த்தா நேராக சன்ரைஸ் நமக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் திருவள்ளுவர் சிலையும் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு ரூமில் இருந்து. அப்படி போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்க போனால் முக்கால்வாசி கூட்டம் வந்து அந்த 100 ருபீஸ் டிக்கெட்டுக்காண்டி இருந்துச்சு. காவாசி கூட்டம் வந்து 300 ருபீஸ்க்கான டிக்கெட்டுக்கு வந்து இருந்துச்சு. அந்த காவாசி கூட்டத்தோடு சேர்ந்து நின்று நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு போட்டில் ஏற போனால் அவ்வளோ வெயில் கைஸ். அவ்வளோ வெயிலை தாண்டி நம்ம வந்துட்டு நம்ம திருவள்ளுவர் பார்க்கறதுக்கு பெரிய ஏறி கிளம்பி போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இன்னொரு 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க பெர் ஹெட்டுக்கு. விவேகானந்தர் ராக் மெமோரியலுக்கு போதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா, எங்க அதெல்லாம் வேணாங்க அப்படின்னாலுமே நம்ம கண்டிப்பாக வந்து எடுக்கணும்னு வந்து சொல்லிட்டாங்க, அது கம்பல்சரின்னு. ஸோ அங்கே ஒரு 30 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் அங்கே அவங்கள்ட்டே வந்து ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கிளாஸ் பிரிட்ஜு, விவேகானந்த மண்டபம் மூணுத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்பி வந்தாச்சு. வந்த கையோட நம்ம அப்படி போயிட்டு அக்வாரியம் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொடைக்கானல் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி போயிருக்கேன் அண்ட் அது ஒரு பிளேலிஸ்டாகவே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என் சேனலில் பார்த்தா அதுக்கான வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்சால் நான் வந்துட்டு இப்போ போன கொடைக்கானல் வீடியோஸையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் see you in the next video. Bye.